எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப சனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். மாமா, நீங்கள் இப்படி வருத்தப்பட்டு மௌனமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு உங்களுக்கே நல்லா தெரியும். நடந்தது நடந்துடுத்து. நடந்ததையே நினச்சிட்டு கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருந்தா வெறும் மனவியாக்குலம் தான் மிஞ்சும். இதுவும் உங்களுக்கு தெரியும். போஜனத்துக்கு இலை போட்டாச்சு. எல்லாருக்கும் உங்களை வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம். அதனால தான் நான் வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணுங்கிற? பண்ணின பதார்த்தங்கள் எல்லாம் ஆறின்னு இருக்கு.
உங்களுக்கு தெரியாதது இல்லை. நீங்கள் கை நடிச்சாதான் இந்த ஆற்றுல எல்லாரும் பசியாருவா. எல்லாமே ஆறி போயிடுத்து. ஆனால் மனசு தான் இன்னும் ஆறல. நடக்காத விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல, புரியல. மாமா, நான் ஏதோ எனக்கு இருக்கிற ஞானத்தில் சொல்கிறேன். இதை நான் வேணும்னோ அச்சாணியமாவோ அபசகுனமாவோ சொல்லலை. இருந்தாலும் வழக்கத்தில் இருக்கிறத சொல்லித்தானே ஆகணும். இன்னொன்றும் தோன்றது, அது வேணாம், சொல்ல வேணாம். சேஷு. இல்லை மாமா, வேண்டாம். நான் சொல்லலை. நான் ஏதாவது சொல்லி அது ஏதாவது ஏடாகூடமாக எடுத்துனா வேண்டாம். மனுஷா மனசில் 1000 இருக்கும். அது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னென்று தானே சொல்ல போகிற? பரவாயில்ல, சொல்ல வந்ததை சொல்லு. எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி என் உடம்புக்கு இல்லைனாலும் அதை தாங்கிக்க என் மனசு பழகின்றிருக்கு, பக்குவப்பட்டுருக்கு. பரவாயில்ல, சொல்லு. மற்றவா மனசும் புண்படக்கூடாது. அதே சமயம் சொல்ல வேண்டிய விஷயத்த சரியாக தெரிவிச்சே ஆகணுன்ற தர்ம சங்கடமான சூழலில் நான் அடிக்கடி மாட்டிக்கிறேன். சொல்லிடுறேன் மாமா. இது எனக்குள்ள ஒரு சந்தேகம்தான். இதை என்கிட்ட யாரும் சொல்லலை. உங்ககிட்ட சொல்லணும்னு யாரும் என்னை தூண்டவும் இல்லை. உங்கள் காதில் இதை போட்டு தான் ஆகணும்னு யாரும் என்னை கட்டாயப்படுத்தவும் இல்லை. மொத்த சந்தேகமும் என்னோடது தான். நானே சுயமாக சிந்திச்சு சுயமாக வந்து என் சந்தேகத்தை உங்ககிட்ட சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். ஆனால் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி பல தடவை இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சொல்லு. அதாவது மாமா, நம்ம ஆற்றுல இந்த அம்மன் கலசம் காணாமல் போச்சே. அம்பாள் கலசம். இங்கே அம்பாள் கலசம் காணாமல் போச்சே. அது காணாமல் போச்சா இல்லை யாராவது வேணும்னே ஒளிச்சு வச்சாளான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். யார் மேலே சந்தேகம்? யார் மேலே சந்தேகம்னா அது குறிப்பிட்டு என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் நடக்கிற விஷயங்களையெல்லாம் நினச்சி பார்த்தா அது இது வேணாம். இந்த நேரத்தில் வேண்டாம் மாமா, அது தப்பாக படும். ஏன்னா அது இது நீ சுற்றி என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நன்னா புரியுறது. ருக்கு தான் இதை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா நீ? மாமா, இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் மட்டும் இல்லை. ஆக ருக்கு தான் அந்த அம்பாள் கலசத்தை ஒளிச்சு வச்சுட்டா. இதானே உங்கள் எல்லாருடைய அபிப்பிராயம், அனுமானம்? சரி, நீ சொல்கிறத சரின்னே வச்சுக்கிறேன். அதனால் அவளுக்கு என்ன லாபம்? சேஷோ, ஒன்று புரிஞ்சுக்கோ. புதுசாக வந்த பொண்ணுக்கு முறையாக இந்த ஆற்றுல வர வரலட்சுமி நோன்பை தானும் கொண்டாடணுன்னு தான் ஆசையாக இருக்கும். தடுத்து நிறுத்தணும்னு நினைப்பாளா? இதை தீர விசாரித்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு தீர்மானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தேவையில்லாமல் யாரும் யார் மேலேயும் சந்தேகப்படவும் வேண்டாம், பழி போடவும் வேண்டாம். ஐயோ, பழிலாம் இல்லை மாமா. ருக்குவுடைய இந்த நிலைமைக்கு கனபாடிகள் தான் காரணம். அதனால் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையும் பழிவாங்கிற எண்ணத்தோடையும் ருக்கு இந்த ஆற்றுக்கு இந்த மாதிரி விஷமத்தனத்தை எல்லாம் செய்கிறான்னு ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, இப்போ அந்த மாதிரி எண்ணம் யாருக்கும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லாததை வரவழைக்க நீ முயற்சி பண்ணுற. விஷயம், ருக்குவா இந்த ஆற்றை தேடி வரல. நான் தான் அவளை இந்த ஆற்று மாட்டு பொண்ணாக ஏற்றுண்டேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பரிகாரமாக பிராயச்சித்தமாக இதை பண்ணியிருக்கேன். அவள் என்ன தன்னோட அப்பாவுக்கு நெகராக நினச்சின்னு இருக்கா. அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உடையவளை துர்குணம் படைச்சவன்னு சொல்கிறதுக்கு நான் கூசலை. புரிஞ்சிடுத்து மாமா, நன்னா புரிஞ்சிடுத்து. ஏதோ இந்த ஞான சூன்யத்தோட மனசில் இருந்ததை வெளிப்படுத்தினேன். அதுக்கு நீங்கள் கொடுத்த விரிவான விளக்கத்தால் ருக்கு மேலே நான் சந்தேகப்பட்டது எவ்வளோ தப்புன்னு இப்போ எனக்கு நன்னா புரிஞ்சிடுத்து. ருக்கு ரொம்ப கொடுத்து வச்சவன் மாமா.
ஆனால் ஒன்று சொல்கிறேன் மாமா, இந்த சேஷு ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை. எனக்கு இந்த கல்மிஷமோ கெட்ட எண்ணங்களோ துர்குணமோ எதுவும் கிடையாது. ஏதோ இந்த ஆற்றுல நடக்கிற சில விஷயங்கள் என் மனசை பாதிச்சுது. அதை உங்கள் காதில் போடணுன்ற நல்ல எண்ணம் தான் எனக்கு. மற்றபடி இந்த சேஷு யாரையும் கெடுக்கவும் மாட்டான், யாருக்கும் கெடுதல் நினைக்கவும் மாட்டான். உங்கள் கூட இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன திருப்தி, அவ்வளோதான். மாமா, இலை போட்டாச்சு, நீங்கள் வந்தேன்னா. நீங்கள் எல்லாரும் போய் சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் மோர் மட்டும் இருந்தால் போதும். சரி மாமா, நீங்கள் இவ்வளோ சொன்னப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் சொன்னதை அப்படியே அவாக்கிட்டையும் சொல்லிடுறேன். மாமா, அப்புறம் கடைசியாக நான் சொன்னதை கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சில சமயம் சிறு துரும்பும் பல் குத்த உதவும். நான் சின்ன துரும்பு, பல்ல குத்தி பாருங்க. துர்ஜன பரிகர்த்தவியோ. மோர் கொண்டு வர சொல்கிறேன் மாமா. வித்யா அலங்கிருத்தோ அபிசன். கொஞ்சம் தீர்த்தம் கொடுத்தா தேவையில்ல. அப்பா, யாருக்கும் என்னால் எந்த அசௌகரியமும் வேண்டாம். அவ வேலையை அவ கவனிக்கலாம். கால் கடக்க நின்று எனக்கு சேவகம் செய்கிற அளவுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. அதுக்கான தகுதியையும் இந்த ஆற்றுல நான் இழந்துட்டேன். அப்பா, சமீப காலம் வரை நீ என்னை அப்பான்னு கூப்பிடுறச்சே, நான் உன்னை சக்கரனோட பொண்ணாக மட்டும் இல்லாமல் என்னோட 4வது பொண்ணாக தான் பாவிக்கிறேன். ஆனால் போக போக அப்பான்னு நீ கூட்டுண்டு என்னண்டு வந்து நின்னாலே ஆற்றுல அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகிறதோன்னு எனக்கு கவலையாக இருக்கு. அப்பா, அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஆற்றுல உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் நடந்துக்கிறத நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரேன். எங்கள் அப்பாவும் அடிக்கடி சொல்லுவா, குடும்ப ஒத்துமையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கனபாடிகளோட குடும்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு. அப்படி சிரேஷ்டமான பேர் எடுத்த இந்த குடும்பத்தில் நான் வந்து அப்பா, நீங்கள் அடிக்கடி சொல்வேன், மனசில் எதுவும் வச்சுக்கப்படாது, அது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது, வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசிடணும்னு. இப்பெல்லாம் இந்த ஆற்றுல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிச்சுன்னு இருக்கு. அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு ஒட்டு மொத்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அபிப்பிராயப்படுறா. அது மட்டும் இல்லை, என் ஆத்துக்காரர் உங்களை எதிர்த்து பேசினதுக்கு நான் தான் தூண்டி விட்டு தூபம் போட்டேன்னு எல்லாரும் வெளிப்படையாவே சொல்றா. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போய் சேரட்டும் அந்த பரந்தாமனுக்கே, அப்படி சொல்ற மாதிரி எல்லா பழி பாவங்களையும் நானே ஏத்துக்கிறேன். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம்
நீ இல்லைன்னு சொல்ல வரியா? அப்பா, மானுடனா பிறந்த யாருமே தப்பு பண்ணாம இருக்க முடியாது. அதுக்கு அந்த அவதார புருஷாலே விதிவிலக்கில்ல. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வாலியை வதம் செஞ்சது இன்னும் சர்ச்சைக்குரியதா தான் இருக்கு. அந்த தெய்வாம்சமான கிருஷ்ணர் பூமியில தர்மம் நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக செஞ்ச காரியத்தை இன்னைக்கும் சில பேர் குறை சொல்லின்னு தான் இருக்கா. பாவம் பழி எடுத்துக்கிற சூழ்நிலையில சில பொம்நாட்டிகளோட வாழ்க்கை அமைஞ்சிடுறது. அது அந்த அக்னி பிரவேசம் பண்ண சீதையா இருந்தாலும் சரி, தப்பான தீர்ப்பால கணவனே எழுந்த கண்ணகியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில தான் நான் இப்ப சிக்கி தவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் ஏதுவாக இருக்கும். அப்பா, ஆத்துல அம்மன் கலசம் காணாம போனதுலேருந்து நிறைய குழப்பங்கள், அதனால ஏற்பட்ட துக்கம், இதெல்லாம் தீர்த்து வைக்கணுங்கிறத மனசுல வச்சுட்டு தான் நான் இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது யாரால ஏற்பட்டது, யார் இதுக்கு காரணம்னு அலசி ஆராயறதை விட எல்லாமே கவனக்குறைவால தான் நடக்கிறதுன்னு விட்டுடுறதா நல்லது. யாரா வேணா இருந்துட்டு போட்டும், அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன், மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். செய்யாத தவறுக்கு என் அப்பா மட்டும் இல்லை, நானும் ஒரு விதத்துல பாதிக்கப்படணுங்கிறது விதி. அப்போ இதுக்கு காரணகர்த்தா நீ இல்லை. அப்பா, எனக்கு எப்பவுமே உண்மை பேசிதான் பழக்கம். அப்படித்தான் என்னோட அப்பா என்னை வளர்த்திருக்கார். ஆனா இப்போ உண்மை தெரிஞ்சும் அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்? கலசம் எப்படி காணாமல் போச்சு, யார் ஒளிச்சு வச்சான்னு உனக்கு தெரியுமா? நான் எப்பவுமே யாரையும் கை காட்டி குத்தம் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். ஆத்துல ஒரு நல்லது நடக்கிறதுனா அதனால நம்ம பாதிக்கப்பட்டாலும் சரி, அமைதியா பழியை ஏத்துக்கணும். இதுவும் அப்பா சொல்லி தந்ததுதான். இத மனசுல வச்சுட்டுதான் திரும்பவும் உங்க முன்னாடி வந்து நான் நின்று இருக்கேன். நானும் யாரையும் குத்தம் சொல்லலை. கட்டுக்கோப்பாக இருந்த குடும்பம் இப்படி செதறி போயின்னு இருக்கேன்ற கவலை, ஆதங்கம்தான் என் மனசை குடைஞ்சிட்டு இருக்கு. அதனால் சில சமயம் சில கடுமையான வார்த்தைகளை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அது தப்பாக மற்றவாளுக்கு தோணி கொடுத்தோ. சொல்லப்போனால் வர வர எல்லாமே என் கையை மீறி போயிடுத்தோ. அப்பா, உங்களோட இந்த விரக்தியான மனோபாவம் என்னையும் இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் வியசனப்பட வைக்கிறது. உங்களோட அனுசரணை கூடிய அன்பான கண்டிப்பால தான் இந்த குடும்பத்தை பத்தி இந்த அக்ரஹாரத்தில் மட்டும் இல்லை, சுத்தி இருக்கிற அத்தனை கிராமத்திலையும் உயர்வா பேசப்படுறது. நிச்சயமா ஒரு நாள் அக்காவும் என் குணத்தை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அக்கானா யாரு? அவையத்தை சொல்றியா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. யாரா இருந்தாலும் சரி, என்னோட ஆத்துக்காரராகவே இருந்தாலும் சரி, அவரு தப்பே செஞ்சிருந்தாலும் நீங்க அவ மேல கோவப்படப்படாது. எனக்கு உன் மேலேயோ வெங்குட்டு மேலேயோ இல்லை அவையத்து மேலேயோ எந்த கோபமும் இல்லை. கோச்சுண்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன். விநாச காலம் வந்து கொடுத்தோன்னா மனுஷாளுக்கு புத்தி விபரீதமாக தான் போகும். எனக்கோ இந்த குடும்பத்துக்கோ விபரீத காலமோ என்னவோ, வெங்குட்டு புத்தி மாறி போய் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசிட்டான். அவனை சொல்லி குத்தான் இல்லை, அவன் ஒரு வெகுளி, எடுப்பார் கைப்புள்ள.
யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பான். நடந்தது நடந்து போயிடுத்து. பட்ட அவமானம் அவமானம்தான். அதை வார்த்தைகளால் தொடச்சி எறிய முடியாது. என்னதான் நான் விவேகமாக இருந்தாலும், இல்லை நான் விவேகமாக இருக்கிறதா மற்றவா சொன்னாலும், நான் பந்தவாசத்துக்கு உட்பட்ட ஒரு சாதாரண லௌகீக மனுஷன்தான். வளர்த்த கடா மாரில் பாயுன்னு சொல்லுவா. அதை வெங்குட்டு ஊர்ஜிதம் பண்ணிட்டான். அந்த க்ஷணமே என் பிராணம் போயிருக்கணும். வாழணுங்கிறது என்னோட கர்மா. அப்பா, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் ஆத்துக்காரர் அவர் தப்ப உணர்ந்து உங்க பிள்ளை அவங்க முன்னாடி வந்து நின்று மன்னிப்பு கேட்பார். அப்பதான் என்னோட மனசு ஆறும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆத்துல என் மேல இருக்கிற சந்தேகமும் தீரும். இந்த ஆத்துல நடந்து முடிஞ்ச அசம்பாவிதத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அக்காவும் அவ செஞ்சது தப்புன்னு உணரணும். காணாம போன கலசமும் கிடைக்கும். இந்த ஆத்துல தொலைஞ்சு போன சந்தோஷமும் திரும்பவும் வரும். இது உறுதி. அப்பா, இந்த தூத்தத்தை குடிக்காம பாதியிலே கொடுத்துட்டேன். என் துக்கத்தை தணிக்க என்ன விடைன்னு நான் தேடின்னு இருக்கேன். அக்ரே வன்னிஹி பிருஷ்டே பானுஹு ராத்ரோ சுபுக்க சமர்ப்பிதः கரதல பிக்ஷஸ்தருதல வாசः ததபி ந முஞ்சத ஆசாபாசः.